ஓகே. சஞ்சனா சொல்லுமா. -2 into -2 சோ ரெண்டு into சைன்ஸ் இருந்தா பிராக்கெட் போடணும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் சொல்றேன். into -2 into -2 ம் into -10 into -10 into -10 into -10 into -10 into -10. ம் இப்போ multiply 4 into 2 8 8 into 2 16 16 into 2 So 16 into 2 2 30 2s are 4, 32 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 16 2s are 32 32. இல்லையா? சோ Yes, G. மைனஸ் வரணுமா பிளஸ் வரணுமா? நெகட்டிவ் 32ஆ பாசிட்டிவ் 32ஆ? Negative 32, G. மைனஸ் 32 இல்லையா? இன்டூ Yes, G. Into 10 into 10 100 100 into 10 இதெல்லாம் இல்ல. எவ்வளவு ஜீரோ போடணும்? 1 2 3 4 5 6 ஜீரோஸ் 6 போடணும். 6 G. சோ இது பாசிட்டிவ் தான், ஏன்னா பவர் இஸ் 6. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? minus 32 1 2 3 4 5 1 2 3 6 4 5 7 8 6. 9. சாரி 6 தானா? நான் பாட்டுக்கு போட்டுட்டே போறேன். 2 3 4 5 6. ஓகே, இதுதான் ஆன்சர். ஃபைன். Okay. இப்படி கூட நீங்க பிரேக் பண்ணிக்கலாம். ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு இன்னொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இப்படி கூட பிரேக் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஓகேவா? சொல்லுமா. 7 ஜீரோஸ் போட்டேனா? ஓகேவா? இப்போ ரூல்ஸ்க்கு போலாமா? லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் போன வருஷம். அகைன் we are going to enter into this. இதுதான் சிம்பிள். ஓகே, இவ்வளவு நேரம் படிச்சது. இப்போ ரூல் நம்பர் 1, n பவர் a into n பவர் b which is equal to n பவர் a plus b இல்லையா? இன்டூ வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். இதெல்லாம் நம்ம ரொம்ப நிறைய டீட்டெயிலா படிச்சோம் போன வருஷம். கரெக்டா? a and b are counting numbers. சோ இதுல பாருங்க what can you see in this? Oh sorry, what can you see in this? Base is same, power is different. கரெக்டா? பேஸ் வந்து ஒன்னா இருக்கு n, பவர் பாருங்க ஒன்னு ஏன்னு இருக்கு, இன்னொன்னு பின்னு இருக்கு. சரியா? சோ பேஸ் சேமா இருந்து பவர் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா, மல்டிப்ளிகேஷன்ல வந்துச்சுன்னா, அப்போ என்ன பண்ணணும்? பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? சோ அடுத்தது n பவர் a டிவைடட் பை n பவர் b அப்படின்னா என்ன பண்ணணும்? n பவர் a மைனஸ் b. கரெக்டா? சோ இதுலயும் என்னவா இருக்கு? சேம் திங். இதுலயும் பேஸ் இஸ் சேம், பவர் இஸ் டிஃபரெண்ட். கரெக்டா? Yes, G. அப்போ டிவிஷன்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மேல இது பண்ணிடணும். ரைட் த ப்ராடக்ட் p பவர் 4 into p பவர் 6 in exponential form. ஓகே, சரி. இது வந்து இத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். சோ p பவர் 4 and p பவர் 6 வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல எழுத சொன்னா எப்படி எழுதுவீங்க நீங்க? சோ p வந்து 4 டைம்ஸ் போடுறோம், இந்த p வந்து 6 டைம்ஸ் போடுறோம். இத வந்து எப்படி நீங்க போடலாம்? ஆக்சுவலா கண்ட்ரோல் இது ரிமூவ் பண்ண முடியலையே. இதை நீங்க எப்படி போடலாம்? p பவர் 4 into p பவர் 6 வந்து எப்படி போடலாம்? p power 4 plus 4 plus 3 p power 6. சோ இது என்னது? இது என்ன ரூல்? As per the n
power n power a a into n n power n b power b is equal to n power a plus b. n power a plus b. கரெக்டா? இந்த ரூல் எல்லாம் லாஸ்ட் டைம் எழுத சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சோ விச் இஸ் ஈக்குவல் டு p பவர் 10. அவ்வளவுதான் power answer. 10. ஓகேவா? ரூல் நம்பர் 1 கிளியரா? சோ இதுவே Yes. டிவிஷன்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது டிவிஷன்ல வருது, p பவர் 4 by p பவர் 6 which is equal to எப்படி எழுதுவீங்க இத? p power 4 minus 6 minus 6 as per n as per power a n power a divided by n by power n b is power equal b to n power equal a to minus n b. power a minus b. கரெக்டா? Yes. இத வேற Yes, மாதிரி B. எப்படி எழுதலாம்? p பவர் -2 எப்படி எழுதலாம்? கரெக்டா? ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? இந்த Yes, மைனஸ் ரிமூவ் பண்ண என்ன G. பண்ணணும்? 1 by போட்டுறணும் இல்லையா? 1 by p பவர் 2. Yes. கரெக்டா? So Yes, p power G. -2 we can also write as 1 by p power 2. Okay. செகண்ட் ரூல் போலாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No g. ஓகே. இப்போ ஒரு நம்பர் வருது, n பவர் a the whole power b. அதுவும் n பவர் b the whole power a ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே? which is equal to n power a into b, n power ab. இதுதான் வந்து ரூல். ஓகேவா? சோ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். எப்படி வேணா வரும் சம்ல உங்களுக்கு. is 2 power 10 also equal to 2 power 5 power 2? write it as a product. கரெக்டா? சோ எப்படி நீங்க ப்ராடக்ட்டா எழுதுவீங்க இத? 2 power 5 the 2 whole power 5 the whole power 2 is equal to 2 power 5 into 2. into 2 power 5 ரெண்டு தடவை 2 power 5 எழுதணும் இல்லையா? Okay. கரெக்டா? which is equal to 2 power 5 into 2 power 5 என்ன ஆகும்? 2 power 5 plus 5. As per n power a into n power b is equal to n power a plus b. புரிஞ்சதா இது? சொல்லுமா. 2 power. இந்த மேல இருக்க இந்த ஃபார்முலா வச்சு போட முடியாதா ஜி? இந்த n பவர் a இன்டு b அதை வச்சு போடலாம்ல ஜி? அப்படியும் போடலாம், இப்படியும். ஆக்சுவலா இப்படிதான் காமிக்கணும் நீ. 2 power 5 ரெண்டா பிரிக்கணும் நீ. ஓகே. ஓகேவா? 2 power 5 the Okay. whole squared னு கொடுத்தா 2 power 5 into 2 power 5. டைரக்டாவும் போடலாம். 2 power 5 into the whole squared வந்து 2 power 5 into 2 போடலாம். So as this n power a into b அந்த ரூல் எழுதணும். ஓகே ஜி. ஓகே. சோ எனிவே ஆன்சர் உங்களுக்கு n பவர் இதுதான் வரும். ஓகேவா? எனிவே ஆன்சர் வாட் யூ வில் கெட் 2 power 10 தான். இப்படி போட்டாலும் 2 power 10 தான் கிடைக்கும், அப்படி போட்டாலும் 2 power 10 தான் கிடைக்கும். ஓகேவா? அதான் இந்த ஃபார்முலா வந்து you can use anything. n power a the whole square b or n power b the whole square a, n power a into b or n power ab எல்லாமே ஒண்ணுதான். So any you can use in this. Write the following expression. புரிஞ்சதா? Yes. Yes. So இதுல பாருங்க என்ன கேக்குறாங்க. Write the following expressions as a power as a power of a power. So power of a power என்ன? நம்பரு அதோட பவர் அதோட பவர் அதோட பவர். So power of a power. ஓகேவா?
So in at least two different ways. Two different waysல எப்படி எழுதலாம்? 8 power 6 8 power 2 the whole power 3. Power 3. 8 power 2 The whole power 3. Whole power 3. okay 8 power 2 the whole power 3 okay இன்னொரு மெத்தட் 8 power 3 the whole power 2 சொல்லாதீங்க G 8 power 6 the whole power 1. no யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம் இது மெத்தட் 1 கொஞ்சம் யோசிங்க G 8 power 2 into 8 power 3. அதுதானே பண்ணி இருக்கிறீங்க எயிட்டை எப்படி எழுதலாம் எயிட்டை எப்படி எழுதலாம் G 4 G square. 2 power 3. 2 power 3 எழுதலாம்ல 8 2 power 3 the whole power 6 கரெக்டா 6. Yes, Yes. G. எப்படி வரும் ஹஸ்விதா 2 power 3 the whole power 6 கரெக்டா Yes, 8 G. 2 power 3 எழுதலாமா Yes, prime G. numbers 2 எப்பவுமே into 2. யோசிக்கணும் புரியுதா இது மெத்தட் 2 இதெல்லாம் வந்து சம்ஸ்க்கு வருமா ஆன்சருக்கு அப்படி தெரியாது இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்காக பண்றாங்க ஓகே இப்போ 7 பவர் 15 இத வந்து 7 பவர் 3 இன்டூ 5 இது வந்து ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் வேற 7 ஒண்ணுமே பண்ண முடியாது அதுவே பிரைம் நம்பர் ஆல்ரெடி சோ என்ன பண்ணலாம் 7 பவர் 5 இன்டூ 3 அவ்வளவுதான் 7 கியூப் 7 பவர் 5 the whole cube இவ்வளவுதான் எழுத முடியும் ஏன்னா 15ஐயும் இந்த ரெண்டே மெத்தட்ல தான் பண்ண முடியும் ரெண்டுமே பிரைம் ஃபேக்டர்ஸ் 3 into 5 கரெக்டா so we don't have any other method அதனால இப்படிதான் எழுத முடியும் அடுத்தது 9 பவர் 14 எப்படி எழுதலாம் இத G 9 power 2 the whole power 7. ஓகே அடுத்தது அடுத்தது G 3 power 2. 3 power 2 whole power 14. சொல்லக்கூடாது 3 ஸ்கொயர்டு சொல்லணும் ஸ்கொயர் நம்பர்ஸும் கியூப் நம்பர்ஸும் ஸ்கொயர்டு கியூப்டுன்னு தான் சொல்லணும் 3 பவர் 2 3 பவர் 3 எல்லாம் சொல்லக்கூடாது Okay, G. 3 ஸ்கொயர் Square whole power 14. ஓகேவா புரிஞ்சுதா Yes. Yes, G. அப்புறம் நெக்ஸ்ட் This side. 5 power 2 whole power. The whole power 3. 5 power 4 whole power 2. அவ்வளவுதான் இப்படிதான் எழுத முடியும் ஓகேவா சரியா புரிஞ்சுதா இது Yes. ரூல் நம்பர் 3 போலாமா Yes, G. ரூல் நம்பர் 1 பார்த்தாச்சு ரூல் நம்பர் 2 பார்த்தாச்சு ஓகே ரூல் நம்பர் 3 இதுல பாருங்க பேஸ் வில் பி டிஃபரெண்ட் பேஸ் வந்து இதுல டிஃபரெண்ட் ஆயிடுச்சு ஒண்ணுல m இருக்கு ஒண்ணுல n இருக்கு ஆனா பவர் இஸ் சேம் கேன் யூ see பவர் இஸ் சேம் அப்ப என்ன பண்ணணும் மல்டிப்ளிகேஷன்ல வந்தா பேஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு பவரை போட்டுறணும் அவ்வளவுதான் சிம்பிள் அடிஷன் எல்லாம் வராது இங்க அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் வராது பேஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு பவரை போட்டுறணும் சேம் பவர் இருந்துச்சுன்னா ஸோ இங்க என்னது
same base, sorry, same sorry, different power, different base different base, power. same power. Correct? So Yes. compute the value of 2 power 5 into 5 power 5. So பாருங்க பவர் வந்து சேமா இருக்கு, பேஸ் டிஃபரெண்டா இருக்கு. So which is equal to 2 power 2 power, 2 into 5 the whole power 5. the whole power 5. Correct? Which is equal to 10 power 5. Which 10 is power equal 1, 2, 3, 4, 5. ஓகேவா? சோ ஒரு சம் பண்ணிட்டு வேல்யூன்னு வந்துச்சுனாலே நீங்க இந்த நம்பர் வேல்யூ தான் கொடுக்கணும். ரைட் த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்னா இத்தோட நிப்பாட்டிக்கலாம், 10 பவர் 5 ஓட நிப்பாட்டிக்கலாம். ஃபைண்ட் த வேல்யூனா நம்பர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? கம்ப்யூட் த வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. வேல்யூனா யூ ஹேவ் டு ரைட் இட் டில் திஸ். நெக்ஸ்ட் ரூல் போலாமா? ரூல் நம்பர் 4. Yes. இதே தான் டிவிஷன்ல என்ன பண்ணும்? டிவைட் பண்ணிட்டு பவரை போட்டுருணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? m பவர் a பை n பவர் a இஸ் ஈக்குவல் டு m பை n பவர் a. ரைட் இன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்னு கேக்குறாங்க, வேல்யூ கேட்கல இங்க. சோ இதை என்ன பண்ணணும்? இஸ் ஈக்குவல் டு 10 பவர் 4 பை 5 பவர் 4 5 power ஈக்குவல் டு 10 பவர் 4 என்ன? 10 into 10 into 10 into 10. 10. by 5 into 5 5. into 5 into 5. So இதெல்லாம் வந்து போச்சுன்னா என்ன ஆகும்? 2 2 2 which is equal to 2 power 2 power 4. ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சதா இது? இந்த ரூல் Yes. டிவைட் பண்ணிட்டு பவரை போடணும், அவ்வளவுதான். இது வந்து இப்படி பண்றதை விட, சாரி, இது வந்து ராங் மெத்தட். 1 minute. இந்த மெத்தட் இப்படி பண்ணக்கூடாது. இந்த ரூல் அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 10 by 5 the whole power. The whole power 4. கரெக்டா? சோ இங்க as per rule m power a by m n power a N is power equal A. to m by n power 1 by 4. n. The whole power A. இங்கேயும் அதே மாதிரி தான் எழுதணும். ஓகே, as per rule m power a into n power a is equal to mn power. M1 the whole power A. ஓகேவா? புரியுதா இங்க? சோ நீங்க Yes. டைரக்ட் இங்க வந்து இப்படி பண்ணிடலாம் 2. சோ 2 பவர் 4 ஆன்சர் வரும். Yes. புரிஞ்சதா? லாஸ்ட் ரூல் போலாமா? Yes. ஓகே, n பவர் மைனஸ் a is equal to 1 by n பவர் a. இங்க நான் காமிச்சேன்ல 1 by p, இந்த இடத்துல காமிச்ச ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல. சோ அந்த ரூல் தான் இது, ரூல் நம்பர் 5. n பவர் மைனஸ் a is equal to 1 by n பவர் a. ஓகேவா? n பவர் மைனஸ் a, இந்த மைனஸ் எப்படி எடுப்போம்? 1 by n பவர் a வா எடுப்போம். அதுவே n பவர் a னா எப்படி எழுதலாம்? 1 by n பவர் மைனஸ் a எழுதலாமா? இப்படி. கரெக்டா? மைனஸ்ல இருந்துச்சுன்னா இது ஆன்சர், இது பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா n 1 by n பவர் மைனஸ் a. ஓகேவா? இது ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கணும் ரூல்ல. புரிஞ்சதா இது? வேர் n is not equal to 0. சோ n வந்து 0வா இல்லன்னா எல்லா ரூலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 0 ரூலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 மேல பவர் வந்தா என்ன, பவர் மேல 0 வந்தா என்ன, அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தரோவா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளவு இருக்கு? அவ்வளவுதான், கொஞ்சம் தான் இருக்கு. இத முடிச்சிடலாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? நாளைக்கு பாக்குறேன், ஏதாவது ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் கிடைக்குதான்னு எடுக்கிறேன் நான் போயிட்டு. ஓகேவா?
based on these rules. 2 power 4 by 2 power 5 is equal to என்ன? Which is equal to 2 by 2. இது 2 power 4 minus 5. what is the rule? 2 power which is equal to 2 power 4 minus 5 4 minus is 5. equal to as per rule 8 n as per rule. hmm, The n power a divided by m power b is equal to m power a minus b. M power a minus b. okay, so which is equal to 2 power minus 1 Minus 1. which is equal to 1 by 2 power 1 by 2 power 1. 2 power 1 எல்லாம் எழுதக்கூடாது 1 by 2 அவ்வளவுதான் புரியுதா? 1 by 2. Yes. okay, next one 2 power 4 minus 10. as per rule As per rule, m power a divided by m power b is equal to m power a minus b. M power a, m power b minus m minus b. equal 2 to power 6. power minus 6. யாரு 6 சொன்னது? जी नाम दान जी ना சொல்லு சஞ்சனாவா? जी नाम दान जी சொன்னேன். Equal to 1 It is equal to 1 by 2 power 6. 1 by 2 power 6. It is 2 equal power to 6 என்ன? 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 8, 16 2s are 32 32 2s are 64 64. 64. do you understand? Yes. Yes, जी. so வெறும் 2 power 6 இருந்தா is equal to 64 போட்டிருக்கலாம். 2 power minus 6 இருக்கு, மைனஸ்ல விடக்கூடாது எக்ஸ்போனன்ஸ், அதனால bring it as positive 1 by 2 power 6 கொண்டு வந்து 1 by 64. ஓகேவா? okay. write equivalent forms of the following. ஈக்குவலன்ட் ஃபார்ம்னு என்ன மீன் பண்றாங்கன்னு தெரியும், வேல்யூ தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இது என்ன எழுதலாம்? 1 by 1 by 2 power 4. 1 by 1 by 4 is 16. next जी 1 by 10 power 5. 10 power 5 is equal to 1 by 1 lakh. जी 1 by minus 7 power பவர் 2 யாரு சொல்றது? b square. Sorry जी. 1 by minus 7 squared. so என்ன வரும் ஆன்சர்? 1 by 49. 1 by 49 வெறும் 49. பாசிட்டிவ் 49 மைனஸ் மைனஸ் பிளஸ் சைடு, கரெக்டா? Plus yes. yes जी. நெக்ஸ்ட் ஒன் 1 by minus 5 cube. is equal to 1 by minus minus 125. மைனஸ் 125 minus ஏன்னா 125. பவர் வந்து ஆட்ல இருக்கு, அதனால மைனஸ்ல வரும், கரெக்டா? Yes जी. 5 5s are 25 25 5s are 125. next one जी 1 by Power 10 power 100. is equal to 1 by 1 step. டென் பவர் 100 என்ன 10 into 10 into 10 into 10 into போயிட்டே இருக்கும் அப்படியே, அதனால 1 by 10 power 100 ஓட ஸ்டாப் பண்ணுங்க. Okay जी. okay. Okay. இந்த சம்ஸ் எல்லாம் இன்னைக்கு போட்டு வைங்க புக்ல, ஓகேவா?
சோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு காலையில கிளாஸ்ல பார்க்கலாம். நான் இதை அமுச்சு விடுறேன் உங்களுக்கு. ஓகே, பிக்சர் எடுத்து அமுச்சு விடுறேன். ஓகேவா? சொல்லுமா. எக்ஸசைஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு ஜி. என்னம்மா? கடைசியில இன்னொரு ஒரு எக்ஸசைஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு ஜி. Yes, G. கீழயா? எஸ் ஜி. Yes, இல்ல இல்ல, அது சும்மா நான் வந்து இதுக்காக போட்டு வச்சிருக்கேன். ஒண்ணும் இல்ல அது. அதுக்கப்புறம் ஒண்ணும் இருக்காது. ஜஸ்ட் இதுதான் இருக்கும், blank. ஓகேவா? ஓகே. Okay, Fine. G. சரி, அப்ப பார்க்கலாம் நாளைக்கு. பை, டேக் கேர். சயின்ஸ் Okay, G. படிக்கிறீங்களா? Yes, G. கஷ்டமா இருக்கா? No, G. சரி, நாளைக்கு பாக்குறேன் சயின்ஸ் எல்லாம். ஓகேவா? ஓகே. Okay. ஃபைன், பை. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Thank you.